சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். விசுவாசிகளின் வாழ்க்கையில் நல்ல அடித்தளத்தை நாம் அமைக்க வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஆழமான நிலைத்திருக்கும் ஜீவிய அனுபவம் இல்லாதவரை நாம் இதை செய்ய முடியாது. அவர் பிரதான மூளைக்கல்லாக இருக்கிறார். நாம் அவரை நம் இருதயங்களில் ஏற்றுக்கொண்டதால் மறுபடியும் பிறந்தோம். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட வேண்டும். அவர்கள் நமக்கு கற்பித்ததை தேவனுடைய வார்த்தையில் நாம் காண்பது போல் நாம் நம்மை பயிற்றுவித்து நாம் முழுமையாக கீழ்ப்படிந்ததை மற்றவர்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும். நம்முடைய சொந்த கருத்துக்கள் மற்றும் பாரம்பரியங்கள் எவ்வளவு நன்றாக தோன்றினாலும் நம்மை அது ஆளக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்தான் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. வேதத்தில் தேவன் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் ஒரு முழுமையான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். பூர்வ நாட்களில் தேவன் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எழுப்பி அனுப்பியது போல இப்போதும் நாம் ஜெபத்தில் கர்த்தரை தேடினால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்பட்ட பாத்திரங்களை அவர் எழுப்புவார். விசுவாசிகள் பயபக்தியுடன் வேதத்தை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தேவன் நம்மிடம் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் பிரச்சனைகளை தேவனுடைய வார்த்தையின் மூலம் தீர்க்கவும் நாம் எங்கு சென்றாலும் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு எடுத்து செல்ல வேண்டும். மேலும் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வேதத்திலிருந்து பதிலளிக்க தேவனிடம் உதவி கேட்க வேண்டும். சிலர் மிகவும் சோம்பேறிகளாகவும் கனமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு கையில் காப்பி மறு கையில் வேதத்தை வைத்து கொண்டு நாற்காலியில் வசதியாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்படிதான் அவர்கள் வேதத்தை வாசிக்கின்றார்கள். ஜனங்கள் முழங்காற்படியிட்டு பயபக்தியோடும் ஜபத்தோடும் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்பிக்கின்றோம். தேவ ஊழியர்கள் உண்மையோடும் அன்போடும் விடாமுயற்சியோடும் இவற்றை விசுவாசிகளுக்கு கற்பிக்க வேண்டும். அப்போது அவர்கள் இந்த அற்புதமான புத்தகமான வேதத்தை அனுபவிக்க முடியும். தேவ ஜனங்கள் ஊழியர்களாலும் மூப்பர்களாலும் மேய்க்கப்பட வேண்டும் மற்றும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், நிர்வகிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 22, 23ஆவது வசனங்களில் பவுலும் அவனுடன் பணிபுரிந்தவர்களும் இடம் விட்டு இடம் சென்று சீஷர்களின் மனதை திடப்படுத்தினார்கள் என்று வாசிக்கின்றோம். இந்த சீஷர்கள் தேவனுடைய உண்மையுள்ள ஊழியர்களாக கற்பிக்கப்பட்டனர். அப்போஸ்தலனாகிய பவுலால் நன்கு மேய்க்கப்பட்டனர். மேலும் இந்த நோக்கத்திற்காக விட்டு சென்ற தீத்து தீமோத்தேயு போன்ற மனிதர்களாலும் முழுமையாக கற்பிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு ஜபம் மற்றும் உபவாசத்தின் மூலம் பெற்ற பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின்படி அவர்களிடமிருந்து மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்டனர். தேவனிடமிருந்து பெறப்பட்ட இந்த திட்டம் அப்போஸ்தலராலும் அவர்களுடைய உடன் பணிபுரிகளாலும் பின்பற்றப்பட்டது. மேலும் அதன் மூலம் ஆரம்ப கால திருச்சபையின் விசுவாசிகளும் மூப்பர்களும் தேவனுடைய வார்த்தையில் சரியாக பயிற்றுவிக்கப்பட்டனர். இதனால் அவர்கள் பின்னர் எழுந்த பயங்கரமான உபத்திரவங்களை தாங்க முடிந்தது. அவர்கள் இன்னும் பலமாக இருந்தார்கள்.